ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆராதிக்கப் போகின்ற ஆராதனை முறைமைகள் அத்தனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாக இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி அறிவை உணர்த்தி சகல சத்தியமான மார்க்கங்களிலே நீர் எங்களை நடத்தி எங்கள் எல்லைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தரைமட்டம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ
பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னருளே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சூழனின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்குரிய சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் சொல்லும் ஒவ்வொரு சத்தியமான காரியங்களை எங்கள் உள்ள பலகையில் எழுதி கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம் ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 61வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தால், ஆமென் ஆண்டவரே, இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடித்து விழும். ஆமே, கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடித்து விடும். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை நாவாலி
நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோ. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி. எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவி. ஆமென். என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீர். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய். என்னில் பொங்கி பொங்கி வா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆமென் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆமென் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டி ஆமென் ஆமென் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை ஆமென் கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நட. கரங்களை தட்டி. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருக. ஆமென், ஹalleluya. எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. ஹalleluya. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி விடுதலை நாயகன். ஆமென் ஆண்டவரே. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் வீரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் வீரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டும். கரங்களை தட்டி ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம். ஆமென் ஆண்டவரே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம். ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே எண்ணில்லா மகிமை அடைந்தே என் இயேசுவை என்றும் மறவே என் இயேசுவை என்றும் மறவே எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில்
உமது அருளை பொழியும் உமது அருளை பொழியும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே மனிதன் கதவை அடைப்பான் என் தேவன் அதையே திறப்பான் மனிதன் கதவை அடைப்பான் என் தேவன் அதையே திறப்பான் மானிட உள்ளங்கள் மாறும் என் இயேசு என்றும் மாறா மானிட உள்ளங்கள் மாறும் என் இயேசு என்றும் மாறா என் இயேசு என்றும் மாறா எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும் உமது அருளை பொழியும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே,
இந்த காலை வேளை துதியை கர்த்தர் உண்மையாகவே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நாங்கள் எளியவர்களும் குப்பையிலே கிடக்கக்கூடியவர்களுமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட எங்கள் துதிகளின் சத்தத்தை கூட கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டு வருகிறதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷர்களை நீ நினைக்கிறதற்கும் மனு புத்திரர்களை நீ விசாரிக்கிறதற்கும் மண்ணிலே நாங்கள் எம்மாத்திரம் என்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் அல்லவா இத்தனை பெரிய நன்மையை, இத்தனை பெரிய சலாக்கியத்தை தேவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம், இந்த காலை வேளையிலே உம்முடைய அசைவாடுதல், இந்த காலை வேளையிலே உம்முடைய மகிமை எங்கள் நடுவிலே மெய்யாகவே மெய்யாகவே கடந்து வருகிறதற்காக நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லைகளுக்கு உட்படாதவரே, எல்லைகளை காட்டையும் கர்த்தாவே, எல்லைகளை கடந்தவரே, எங்கும் வியாபித்திருக்கும் சர்வ வியாபியே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வானூர் கர்த்தாவே, பூமியிலே உள்ளோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களை முடங்கும்படி காண எல்லா நாமங்களுக்கும் மேலான வல்லமை நிறைந்த நாமத்தை உடைய எங்களின் சேனைகளின் அதிபனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, வல்லமைகளுக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி. புதிய காலை வேளையிலும் நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட இணைந்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே பல தீர்க்கதரிசிகளை ஆண்டவராகிய தேவன் எழுப்பி அநேகம் உலகத்திற்கு நடைபெறக்கூடிய சம்பவங்களை குறித்ததான ஏராளமான தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர்கள் மூலம் கர்த்தராகிய தேவன் பேசி அநேக மக்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக மக்களுக்கு தேவையான அநேகம் ஆலோசனைகளை கர்த்தராகிய தேவன் பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுடைய மனக்கண்கள் குருட்டாட்டமாக காணப்படக்கூடியதாக ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய குரலையும் அவர் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்பதை பற்றியும் அறிய முடியாத அளவிற்காக கண்கள் குருடாகி போன மக்களுடைய மன கண்கள் திறக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எல்லா இடங்களிலும் நாம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் பயங்கரங்கள், எல்லா இடங்களிலும் தேவன் உரைத்த ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் அச்சு பிசகாமல் நிறைவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகிறோமே. ஆனா இந்த நாட்கள்ல தான் அநேக விதமான மக்கள் திருமணத்திற்காக, வீடு கட்டுகிறதற்காக, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, இன்னும் குடும்பத்தினுடைய சகல விதமான நன்மைகளுக்காக, குழந்தை பேற்றிற்காக என்று சொல்லி உலக ரீதியான காரியங்களை நோக்கி கடந்து போகக்கூடிய குருட்டாட்டமாய் காணப்படக்கூடிய மக்களுடைய அவல நிலைகளை பார்க்கிறோமே. கர்த்தர் அவர்களுடைய மனக்கண்களை திறக்கணும். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மையான ஆழ்ந்த சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொண்டு தங்கள் இலக்கை நோக்கி வேகமாய் துரிதமாய் ஓடக்கூடிய அளவிற்கான ஒரு உணர்வின் ஆவியை தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். வயல்களை வாங்குகிறதற்கும் விற்கிறதற்கும் இதுவா காலம் என்று சொல்லி வேத புத்தகத்துல வாசிக்கிறோமே. பெண் கொள்ளுகிறதும் பெண் கொடுக்கிறதற்கும் இதுவா காலம், சம்பாதிக்கிறதற்கும் ஆஸ்திகளை பெருக்கிறதற்கும் இதுவா காலம், உலகத்திலே காணப்படக்கூடிய பலவிதமான மாயைகளிலே சிக்கி மாண்டு போகிறதற்கு இதுவா காலம் என்கிறதை உணர முடியாத அளவிற்காக, கண்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணப்படக்கூடிய அளவிற்காக மக்களுடைய மனம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி அக்கறை இல்லாத அளவிற்காக அவர்கள் மெய்யாகவே தெளிவற்ற வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுடைய எல்லா விதமான தன்மைகளை விட்டு விலகி எதை நோக்கி ஆண்டவராகிய தேவன் எங்களை அழைக்கிறாரோ அதை நோக்கி நாங்கள் ஆசையாய் தொடர வேண்டும் என்கிற ஒரு மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஊக்கமான மனசோடு கூட ஜெபிக்கணும். தேங்க்யூ மை ஃபாதர். ஆவிக்குரிய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் தீர்க்க தரிசனம் பொதுவானது, எல்லா மக்களுக்கும் உடையது. ஆண்டவராகிய தேவனை அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை ஏற்கக்கூடிய மக்கள் இல்லையே, அவைகளை உணரக்கூடிய மக்கள் இல்லையே. மக்களுடைய மனம் மெய்யாகவே மெய்யாகவே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோமே. பாவத்தை விட்டு விலகி தேவன் தங்களை அழைக்கக்கூடிய அழைப்புக்கு நேராக ஒவ்வொரு மனிதனுடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்படிக்கான தேங்க்யூ மை ஃபாதர் உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உருவாக்கும்படிக்காக எல்லாரும்
எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசங்கள்ல ஒரு உணர்வு வரணும், சபைகள்ல ஒரு உணர்வு வரணும், ஊழியர்கள் நடுவுல ஒரு உணர்வு வரணும், ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல ஒரு உணர்வு வரணும், தேவனாகிய கர்த்தரை அறியாத அநேகம் புறஜாதி மக்களுக்கு நடுவுல ஒரு உணர்வு வரணும், அநேகம் விதமான நாடுகள்ல இந்த உணர்வு வரணும், அநேகம் விதமான கண்டங்கள்ல இந்த உணர்வு வரணும், அநேகம் விதமான தீவாந்திர பகுதிகளில் இந்த உணர்வுகள் வரணும். கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் காலம் சீக்கிரமா இருக்கிறது என்பதை பற்றி ஜனங்கள் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் விளங்கும்படிக்காக துரிதமாய் இயங்கக்கூடிய அளவிற்கான ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய எழுப்புதலை கர்த்தராகிய தேவன் தேசங்களின் நடுவிலே உருவாக்கும்படிக்காக இந்த ஜெபம் போதாது. இன்னும் நம்ம ஜெபிக்கணும். சாத்தானுடைய இயக்கம் துரிதமாய் காணப்படக்கூடிய இந்த காலங்களில் ரட்சிக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தாதான் சாத்தானுடைய இயக்கங்களை காட்டிலும் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை மகிமைப்படுத்த நம்மால் முடியும் என்று பார்க்கிறோமே. எல்லாரும் வாய்களை தரங்க. Thank you my Father. கர்த்தருடைய இயக்கங்களுக்கு ஏற்ற வண்ணமாக மனுஷனுடைய மனம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படுவோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களின்படியே தேசங்களில் காணப்படும் ஒவ்வொரு மக்களுடைய மனமும் கர்த்தரை நோக்கி திருப்பப்பட்டு கர்த்தருக்கு நேராக அவர்கள் தங்கள் பயண ஓட்டத்திலே அவர்கள் இயங்கி தேவ சித்தத்தை நிறைவாக்கி ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்புக்கு உட்படுத்தப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய தேசங்களுக்கும் தீவுகளுக்கும் கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் பலன் கொடுக்கும் வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட திட்டமும் தீர்க்கவுமாய் பேசிக்கொண்டு வருகின்றார். இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவன் விரும்பும் பலன்களை கொடுக்க வேண்டியது அவசியம். நம் இஷ்டத்தின்படி நாம் கொடுக்கக்கூடிய பலன்களை கர்த்தராகிய தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க போகிறதில்லை. கர்த்தருடைய விருப்பத்திற்கு இசைந்ததாக கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ அவைகளுக்கேற்ற பலன்களை நான் தர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமைக்கு பங்குள்ளவனாக பாக்கியம் உள்ளவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை மாறப்பண்ண முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. பலன்கள் தர முடியாத அளவிற்காக நம்முடைய நிலைமைகள் மாற்றப்பட முடியுமானால் கட்டாயம் முடியும். ஒருவேளை சூழ்நிலைகளின் அடிப்படையிலே நம்முடைய தன்மைகள் எல்லாம் காணப்படுகிறது உண்டானால், ஒருவேளை நம்முடைய நிலம் நல்ல ஒரு நிலமாய் காணப்படாது இருக்கிறது உண்டானால், ஒருவேளை நமக்கு அதாவது எந்த விதமான அடைப்புகளும் அல்லது எந்த விதமான பாதுகாப்பும் மற்ற ஒரு நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் பலன்கள் ஒருவேளை அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை கர்த்தர் நம்மோடு கூட திட்டமும் தீர்க்கமாய் பேசி கொண்டு வருகிறார். ஒரு மனுஷன் மிகுந்த பலன்களை கொடுக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்திற்குள்ளாக மெய்யாகவே கடந்து வரக்கூடிய அந்த காலத்திலிருந்தே எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரியான கிருபைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் தருகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படுத்திலாம் கர்த்தர் கிருபைகளை தருகிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஆனால் சில பேர் வேகமாய் ஓடுகிறான், சில பேர் மெதுவாய் ஓடுகிறான், சில பேர் ஓட்டத்தை நிறுத்திடுறான், சில பேர் அந்த ஓட்டத்தில் விழுந்து போக ஆரம்பிக்கிறான், சில பேர் அந்த பந்தயசாலையை விட்டு வெளியே போகிறான். இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன என்று சொன்னால், ஒருவேளை அழைக்கப்பட்ட அழைப்பு சரியில்லையானா இல்லை, எல்லாமே சரிதான். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் சரியில்லைன்னா இல்லை, எல்லாமே சரிதான். ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த ஊழியத்திலே அவரவர்கள் தங்களுடைய ஓட்டத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாமல் ஓட ஆரம்பிச்சதுனாலையும், ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக தன்னுடைய மனதை அந்த விருப்பத்தின்படி அவர்கள் இயங்க ஆரம்பிச்சனாலதான் அதனுடைய முழு பலனை பெற முடியாமல் கடந்து போக ஆரம்பித்ததாக கர்த்தருடைய வசனத்தில் நீங்களும் நானும் கண்டு உணர முடியும். சிம்சோனுடைய ஓட்டம் ஆரம்ப நாட்களில் நல்ல ஒரு ஓட்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட தன்னுடைய மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாதவனாய் காணப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த விருப்பத்திற்கு இசைந்த ஓட்டத்தை ஓட முடியல அவர்னால். இந்த மாம்சமா கர்த்தரா என்று சொல்லி கேட்கக்கூடிய அந்த கேள்வியில கர்த்தரை காட்டிலும் மாம்சத்தை அதிகமாய் சிம்சோன் நேசிக்க ஆரம்பிச்சதுனால தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாக தன்னுடைய ஓட்டத்தை இறுதி வரைக்கும் ஓடி முடிக்க முடியவில்லை. இதை மாதிரி அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரை காட்டிலும் உலகத்தையோ உலகத்தினுடைய தேவைகளையோ உலகத்திலே காணப்பட வேண்டிய அந்த ஆடம்பரங்களையோ உலகத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான தன்மைகளையோ அவர்கள் நோக்கி பார்க்க ஆரம்பித்த பொழுது தேவனுடைய மகிமை இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறதாக வசனத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எத்தனை வருஷம் நம்ம ஓடிட்டு வரோம்னு பாருங்க. இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தினுடைய வருஷம் எவ்வளவு வருஷம் இருக்கும் பாருங்க. இந்த வருஷத்திற்கு ஏற்ற விளைச்சல் ஏன் என்னுடைய வாழ்க்கையில காணப்படலை? இதைத்தான் நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன். 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறேன். 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்முடைய செய்கைகள், ஒவ்வொரு மனுஷனுடைய செய்கைகளுக்கும் ஒரு பலனை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று, அந்த பலனை நாம் இழக்கக்கூடாது. இன்னும் மிகுந்த பலன்களை நீங்களும் நானும் கொடுக்கும்படிக்காக முயற்சிக்க வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்மை பார்த்து சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. தேவன் தந்த அதே விஷயத்தை கர்த்தராக தேவனுடைய சந்திப்பின் நாளில் நம்ம கொண்டு போய் கொடுக்கிறது உண்டானா, அதற்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு ஓமை ஒன்றை எழுதி காண்பிக்க ஆரம்பித்திருந்தார். என்ன ஓமை சொல்லியிருக்கிறாரு? 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து பெற்ற அந்த மனுஷன், 2 பேரும் 5 தாலந்து 2 தாலந்து பெற்ற மனுஷன் தங்களால் ஆன மட்டும் முயற்சி பண்ணி அந்த தாலந்துகளை பெருக்க ஆரம்பிச்சாங்க. 1 தாலந்தை பெற்ற அந்த மனுஷன் எந்த காரியத்தை செய்யாம வாங்கின தாலந்து கொண்டு கொடுத்தான். அவனுக்கு ஆண்டவராக தேவன் தந்த அந்த தண்டனையை பாருங்க. வாங்கினது அப்படியே கொண்டு கொடுத்ததுக்கு வந்த அந்த பரிசை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதையுமே நான் ஒண்ணுமே செய்யலைங்க ஆண்டவரே, அந்த தாளந்தை நான் செலவு கூட பண்ணலை, அதை அப்படியே வச்சிருக்கிறேன், அதை நீர் வரக்கூடிய அந்த நாளில் நான் உங்களுடைய கரங்களிலே தருகிறேன் என்று சொன்னால் அழுகையும் பற்கடிப்பின் இடத்திலே நாம் கட்டாயம் தூக்கி எறியப்படுவோம். அப்ப மிகுந்த பலன்கள் நம்ம கொடுத்தா தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மிகுந்த பலன்களை தரக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன? இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தி இருக்கிறார்களே. கர்த்தருடைய வேத புத்தகத்துல நீதியின் நிமித்தம் படக்கூடிய பலவிதமான பாடுகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படக்கூடிய பலவிதமான நிலைகள் ஆண்டவராக தேவனுக்குள் மிகுந்த பலன்களை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு பாடுமே படாம தேவனுடைய மகிமையை பெறுகிறது என்கிறது சாத்தியமற்ற ஒன்று. இந்த உலகத்துல பலவிதமான சட்டங்கள் நமக்கு உண்டு. ஆனால் பரலோகத்துல காணப்படக்கூடிய சட்டங்கள் இந்த உலகத்தின் சட்டங்களுக்கு முற்றிலும் மாறாக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ என்ன வேணாலும் செய்யலாம், என்ன லஞ்சத்தை கொடுக்கலாம், என்ன விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகலாம், செல்வத்தை அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே மல்டிப்ளை பண்ணுகிறதுக்கு என்ன விஷயத்தின் ஊடாகவும் கடந்து போகலாம். ஆனால் பரலோகத்திலே காணப்படக்கூடிய சட்டங்கள் இந்த உலகத்தினுடைய சட்டங்களுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒன்று. இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் நடக்கணும். இதற்கு மாறாக ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால் பரலோகம் உங்களை அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ள. பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன சட்டம் இருக்கணும் அப்படின்னா, நீதியின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்களும் நானும் பாடுபட்டாதான் பரலோகத்துல பலன். ஒரு பாடுமே படாம பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்துல அதனுடைய தொடர்ச்சியில் என்ன சொல்றாரு? உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி செஞ்சாங்க. பாடுகளே படாமல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது முடியாது. பரலோகத்தின் சட்டம் அது. பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சட்ட திட்டங்களை முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பரலோகத்திற்காக ஒரு பாடையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டானால் பரலோகத்திலே உங்களுடைய பெயர் அறியப்படுகிறது இல்லை, பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதும் இல்லை. பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவ ராஜ்ய நிமித்தம் நீங்களும் நானும் பலவிதமான பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதற்கு முன்பதாக காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கும் இதே விதமான காரியத்தை தான் செஞ்சாங்க. நீங்களும் ஆண்டவருடைய நாமத்திற்காக, அதாவது உலக ரீதியிலே வரக்கூடிய பாடுகளை பற்றி கர்த்தர் பேசல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் பாடுகளை பாட ஆரம்பித்தால்தான் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் காணப்படும். பரலோகம் உங்களை அறியக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். பரலோகத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது உங்களை வரவேற்கக்கூடிய அநேகம் விதமான படைகள் உங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறத பார்ப்பேன். இல்லை என்றால் பரலோகம் உங்களை அறியாததாக,
பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய தகுதி அற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக இவ்வளோ நாள் நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையை பெற்றோமே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக என்ன பாடுபட்டிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன வேதனையின் ஊடாக நம்ம கடந்து, எதை நாம் இழக்க கொடுத்தோம், எதை நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் தியாகம் பண்ண ஆரம்பிச்சோம், எந்த விஷயத்திற்காக ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமானத்திற்காக நான் செய்த தியாகம் என்ன, நான் செய்த அநேக விதமான அதாவது அந்த பாடுகள் யாவற்றையும் சகித்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் என்ன யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. உலகத்திற்காக கஷ்டப்பட்டோம், உலகத்திற்காக வேதனைப்பட்டோம், உலகத்திற்காக பாடுகளை பாட ஆரம்பித்தவை தவிர பரலோகத்திற்கு நீங்களும் நானும் பட்ட பாடுகள் என்ன ஒண்ணுமே இல்லை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்றால் பரலோகத்திற்காக முதல் காரியம் நீங்களும் நானும் பாடுகள் படணும். அதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். பாடுபடக்கூடியவன் தான் அதனுடைய மிகுந்த பலன்களை பெற முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முதல் மார்க்கம், முதல் வழி என்ன அப்படின்னா பாடுகளின் ஊடாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஏனென்றால் உங்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் போனாங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் கடந்து போக ஆரம்பிக்கின்றார். எப்படி போகின்றார்? பரலோகத்தின் திறவுகோல்களை உடைய ஆண்டவராகிய தேவன், பரலோகத்தை ஆண்டவராகிய தேவன் திறக்கும்படிக்காய் கடந்து போகின்றார். பாடுகளின் கூடாக கடந்து போய்தான் பரலோகத்தினுடைய அந்த வாசலையே கர்த்தராகிய தேவன் திறக்கிறார். பரலோகத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய இயேசுவுக்கே இந்த வழி ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது உண்டானால் நீங்களும் நானும் அந்த மார்க்கத்திற்கு உடன்பட வேண்டியது அவசியமான ஒன்று என்றே கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருக்கென்று பாடுபடக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? எல்லா பாடும் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றா? எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்குமானா? இல்லை. உலகத்திற்காக நீங்கள் பலவிதமான பாடுகளை படுகிறது உண்டானால் உலகத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை பெற முடியுமே தவிர பரலோகத்திலே ஒரு செங்கலை கூட உங்களாலும் என்னாலும் நகர்த்த கூட முடியாது. அந்த காரியம் உங்களை ஏற்றுக்கொள்ளார். இந்த உலகத்திலே நீங்கள் படக்கூடிய பிரயாசம், உலகத்திலே ஓடக்கூடிய ஓட்டம், உலகத்திலே நீங்களும் நானும் வடிக்கக்கூடிய கண்ணீர், உலகத்திலே படக்கூடிய பலவிதமான வேதனைகள் மறுமையின் ராஜ்யத்திற்கு எவ்வளவேனும் தகுதியற்றது என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரலோகத்துக்கு போகணும்னா பரலோகத்திற்காக ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாதான் அந்த ராஜ்யம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்குமே தவிர பரலோகத்துக்காக நான் ஒண்ணுமே செய்யலைங்க, நீங்க என்ன காரியத்தை செஞ்சீங்க, ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் சபைக்குள்ளாக வந்து உட்கார்ந்தேங்க, பரலோகம் என்ன ஏற்றுக்கொள்ளாது. உன்னைய மாதிரி அநேக விதமான மக்களும் எத்தனை விதமான மக்கள் போய் அவங்கவுங்க கோயில போய் உட்கார்றாங்க. அவர்களெல்லாம் போய் கர்த்தருடைய ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் இல்லை. நான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தரை நான் தேடி வர ஆரம்பித்தேன். நிறைய ஜனங்கள் தங்கள் கடவுளை தேடும்படிக்காக எத்தனையோ இடங்களுக்கு கடந்து போகிறது உண்டானால் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? எத்தனை விதமான மக்களுக்கு முன்பதாக நீங்களும் நான் போய் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நான் கர்த்தருக்குன்னு நான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காணிக்கை போடுறேன். நீங்கள் போடக்கூடிய காணிக்கைகளை காட்டியும் உண்டியல்ல வந்து நிறைய சங்கிலிகளை நிறைய காரியங்களை கொண்டு போடக்கூடிய மக்கள் ஏராளம் பேர் உண்டு. அப்படி என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் எதை பொறுத்து உருவாக்கப்படுகிறது என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீ என்ன பாடுபட்ட, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமான ஒரு தகுதி. பாடுகள் படாமல் அந்த ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. ஒரு உரிமையை நான் பெற வேண்டும் என்றால், ஒரு மேன்மையை பெற வேண்டும் என்றால், ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு நான் கடந்து போக வேண்டும் என்றால், தேர்வு என்கின்ற ஒரு விஷயம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே மறுமைக்குரிய அநேக விதமான மகிமையை பெற வேண்டும் என்றால் பலவிதமான பாடுகளின் மூலமாகத்தான் அந்த ராஜ்யத்தின் மகிமைகளை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. பாடுகள் இல்லாத ஊழியத்தை பார்க்க முடியாது. பாடுகள் இல்லாத அபிஷேகத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழியே அப்படி, அந்த வழியில தான் அநேகம் நஷ்டங்களின் ஊடாக, கஷ்டங்களின் ஊடாக, பாடுகளின் ஊடாக, வேதனைகளின் இப்படிதான் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறதற்கு முன்பதாக வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையா இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சது மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசம் பாருங்க. தமஸ்கு என்கிற அந்த நேர் தெருவில் அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கடந்து போகக்கூடிய நேரத்துல வானத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினால் அவர் தாக்கப்பட்டு அவருடைய கண்கள் இரண்டும் குருடாக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போனார். உடனே ஆண்டவராகிய தேவனுக்கு நேராக அவர் பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறாரு. கர்த்தராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமா என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் பேசி அவனை கொண்டு போய் ஒரு வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டார்.
இப்ப அந்த வீட்டுல அவனுக்கு ஒரு தரிசனத்தையும் கர்த்தராகிய தேவன் காண்பிக்கிறார். என்ன தரிசனத்தை காண்பிக்கின்றார்? அனனியா என்கின்ற பேருள்ள ஒரு மனுஷன் வந்து அவனுடைய தலையின் மேல் கரங்களை வைத்து அவனுடைய கண்களிலே ஒரு தெளிவான ஒரு பார்வையை உருவாக்கும்படிக்காக அவனுக்காக ஜெபிப்பான் என்று நேரா இதே கர்த்தர் நேரா அங்க அனனியாட்ட போய் சொல்றாரு, அவனுக்கு இந்த ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டேன்ப்பா, நீ போய் அந்த தரிசனத்தை முழுமையடைய பண்ணும்படிக்காக அவனுடைய வீட்டை தேடி போய் அவனை கண்டுபிடித்து அவனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். உடனே இவர் சொல்றாரு, அவன் வந்து எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் தெரியாதா? எத்தனை விதமான மக்களை பாடுபடுத்தினவன் அவன், எத்தனை விதமான மரணத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை செய்தவன். அவனுக்கு போய் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடிய காரியத்தை செய்யும். நான் அவனை தெரிந்து கொண்ட மார்க்கம் அது ஒரு மேன்மையான ஒரு மார்க்கம். அவன் யோசிக்கக்கூடிய நிலை எப்படி யோசிச்சிருப்பான்? வானத்திலே இருந்து ஒரு வெளிச்சம் வந்து என்னை சந்தித்தது எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அந்த காரியத்துல தான் கர்த்தராகிய தேவன் ஒரு பங்கு உள்ள வச்சிருக்காரு. என்ன பங்கு உள்ள வச்சிருக்கிறாரு? அவன் என் நிமித்தமாய் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு சொல்லுவேன்னு சொல்றேன். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரு? வெளிச்சத்தில் அழைக்கிறான்னு சொல்லி சந்தோஷம் இல்லை, பாடுகளுக்காகவே உங்களையும் என்னையும் உருவாக்குகிறார். அப்படி பாடு போனாதான் தேவராஜ்யத்தில் கடந்து போக முடியும். அதுக்குரிய சட்டம் அதுதான். இப்படி நம்ம போனா தான் அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லாட்டி போக முடியாது. இந்த ராஜ்யத்திற்குள் போகக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷனும் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் என்ன யோசிச்சிருப்பாரு? பேசாம நான் வாட்டுக்கு வந்து கமாலியல் பாதத்திலே போய் உட்கார்ந்துருப்பேன். ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த 2 கொரிந்தியரின் புத்தகம் அதுல வந்து 11வது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் வாசிக்கக்கூடிய நேரத்துல எத்தனை பாடுகளின் ஊடாக பவுல் அப்போஸ்தலன் கடந்து போகின்றார். கப்பர் சேதத்துல, உயிர் சேதத்துல, அநேக விதமான பயணத்துல வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில, அநேக விதமான கடல்னால வந்த மோசங்கள்ல, ஆறுகள்னால வந்த மோசங்கள்ல, சகோதரர்களால வந்த மோசங்கள்ல, சாத்தானால் வரக்கூடிய அநேக விதமான பாடுகள்ல, அநேக விதமான அதாவது சகல விதமான பசியிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் எத்தனையோ விதமான காடுகளின் ஊடாக கடந்து போய் யூதர்களின் முறைமையாக 1 குறைய 39 அடியாக எத்தனை முறை அடி வாங்கி இந்த காரியங்கள் யாவற்றையும் படக்கூடிய நேரத்தில் பவுல் யோசிப்பார். என்ன யோசிப்பார்? பேசாம என்னை விட்டுக்கலாமே ஆண்டவர், நான் வாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் வாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னை அழைத்து என்னை உருவாக்குவேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசி என்னை இவ்வளவு பாடுகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகிறதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் இதுதான் வழி, வேற வழி கிடையாது. பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? அது இடுக்கமும் நெருக்கமுமான வழி. அந்த வழியை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களே சொற்ப பேர் தான். கண்டுபிடித்தாலும் உள்ளே போகக்கூடிய மக்கள் நேருக்கு நேராக போக முடியாது, சைடா சாஞ்சு போக முடியாது. ஏதாகிலும் ஒரு உறுப்பு அந்த வழியிலே தட்டுகிறது உண்டானால் வழியை இடிக்க முடியாது. அந்த உறுப்பை வேண்டுமானால் வெட்டி கொள்ளலாம். இதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். ஒருவேளை இழக்கலாம், அதற்காக அந்த வழியை பெரிதுபடுத்த நம்மால் முடியாது. இப்படிதான் போக வேண்டும். அந்த மாதிரி பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறத்தான் மகிமைக்குரிய மறுமைக்குரிய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் சேர்க்க துவங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நீங்க படக்கூடிய ஒவ்வொரு பாடுகளும் மறுமையிலே பெரிய பெரிய மகிமையான காரியங்களை நீங்களும் நானும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். அந்த ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்துல ஒரு நாட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல அந்த நாட்டுக்குரிய நிறைய பணங்கள் யாவற்றை வந்து எப்படி சேகரித்து வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என சொன்னால் அந்த ராஜ்யத்துக்குரிய மகிமையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சேர்க்கணும். எப்படி சேர்க்க முடியும்? பாடுகளினாலும் வேதனைகளினாலும் கஷ்டங்களினாலும் அவமானங்களினாலும் நிந்தனைகளினாலும் தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துல பலவிதமான மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் சேர்க்க முடியும். அதனாலதான் அவ்வளவு கல்வி கற்ற அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னை சாகும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறதுக்கு காரணம் என்ன? நான் கற்ற கல்வியை காட்டிலும் இந்த பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில மேன்மை. கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை குட்டக்கூடிய சாத்தானுடைய தூதனாய் காணப்படக்கூடிய இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்தேன். என்றாலும் கர்த்தர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார்? இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பலவீனமா காணப்படுகிறத பற்றி நான் இனி அழமாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். இந்த பலவீனங்களிலே கர்த்தருடைய கிருபை விளங்குமே, அந்த கிருபையை நான் பெறும்படிக்காக இவைகளை பற்றி நான் மெய்யாகவே சந்தோஷப்படுகிறேன் என்று அப்போஸ்தலன் பேச ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில் போகணும்னு சொன்னால் எதையும் இழக்காமல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. எல்லா அந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களும் நானும் பாடுகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முழு தகுதியை
தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா பாடுகளும் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றானா இல்லை. அதுல குறிப்பாக ஆண்டவராகிய தேவனால் சுட்டி காண்பிக்கப்படக்கூடிய சில நிலைகளை பற்றி உங்களோடு கூட நான் சற்று தெளிவான விதத்தில் பேச வேண்டியது அவசியம். நெகேமியாவின் புஸ்தகத்துல அதுல 5வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. நாள் ஒன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படி எல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியினால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அந்த நாட்கள்ல வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய இடங்களை கடன் பட்டிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல அத நிலங்களை அழகாக வைத்து தங்களுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் விற்று அல்லது தங்களுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் அடகு பொருளாக வைத்து கடன் வாங்கியிருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கடன்களை நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையை சரிவர நடத்த அவங்களால முடியல. இப்ப அவங்க கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள திட்டத்தின்படி எருசலேம் என்கின்ற அந்த கட்டுமான பணிக்கு நேராக அந்த நெகேமியா கூட்டிட்டு போறாரு. உள்ள போயிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாலும் தங்கள் சுமையினால ரொம்ப பாடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த சுமைகளின் நிமித்தமாக அவர்கள் படக்கூடிய ஒவ்வொரு விதமான பாடுகளினாலே அவர்கள் ரொம்ப வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை கண்ட நெகேமியா சொல்லுகின்றான், இவர்களுடைய தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக எனக்கு உண்டான படிகளை நான் புறம்பே தள்ளி அவர்களுக்காக நான் பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு உண்டான உரிமைகளை நான் அவங்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். எனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, அவர்கள் நல்ல ஒரு சாப்பாட்டின் ஊடாக கடந்து போகட்டும். எனக்கு உண்டான படிகளை நான் வாங்காதிருக்கிறது உண்டானால் அதன் மூலம் பலவிதமான மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் உயர்த்தப்பட ஆரம்பிக்கும் என்பதற்காக நான் அவைகளையும் கர்த்தருக்கென்று தியாகம் பண்ணும்படிக்காக விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நான் கர்த்தராகிய தேவனுக்குன்னு அந்த காரியங்களை செய்ததை அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றையும் எனக்கு நன்மை உண்டாக நினைவிலே கொள்ளும். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே மற்ற மக்களுடைய உயர்வுக்காக நான் என்னையே சஃபரிங்காக ஒப்புக் கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? மற்ற மக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக, மற்ற மக்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, மற்ற மக்களுடைய இழப்புகளிலே என்னால் ஆன மட்டும் எனக்கு வரக்கூடிய நன்மைகளை அவங்க கையில் கொடுத்து நான் அதனால் பசியும் பட்டினியும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பாடுகள் பரலோகத்திலே உங்களை மகிமை உள்ளவனாக கொண்டு போய் சேர்க்கும். மற்றவனுக்காக நான் படக்கூடிய பாடு, எனக்காக நான் படக்கூடிய பாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் மற்றவனுக்கு நன்மை உண்டாக நான் ஏதாகிலும் ஒரு காரியத்தை இழக்க கொடுக்கிறது உண்டானால், மற்றவனுடைய உயர்வுக்காக ஏதாகிலும் ஒரு நஷ்ட கணக்குகளை நான் ஏற்றுக்கொள்ள மனமாய் காணப்படுகிறது உண்டானால், மற்றவர்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், மற்றவர்கள் இந்த ஒரு கான்செப்ட் தான் நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய நேரம் அநேக விதமான அந்த டைம்லாம் விரயமாக்கப்படுகிறதை தவிர எந்த விதமான யூஸ் எனக்கு கிடையாது. ஆனால் மற்றவன் உயர்வுக்காக என் அறைகளை முடக்கி கொண்டு கர்த்தரை நோக்கி நான் புலம்புறேன் பாருங்களா, பரலோகத்தில் அதனுடைய பலன் மிகுதியாய் காணப்படும். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நீங்க அவங்களுக்காக செய்யக்கூடிய காரியம் இதுல எனக்கு வரக்கூடிய நன்மை ஒண்ணுமே இல்லை. எனக்கு உண்டான நேரத்தை நான் அவர்களுக்காக செலவு பண்றேன். எனக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களை அவங்களுக்காக நான் செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், அவங்களுக்காக ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து திறப்பில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் இதன் மூலமா எனக்கு மகிமை வரக்கூடிய காரியமாய் அல்ல, என்னுடைய நன்மைகளை அவர்களுக்காக விட்டு கொடுத்து என்னை பாடுக்குள் உட்படுத்தக்கூடிய அளவிற்கான கிரியைகளை செய்கிறது பரலோகத்திலே மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனாலதான் நிறைய நேரங்களை ஜெபிக்கக்கூடிய நேரங்கள்ல மற்றவர்களுக்காக பாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பல நேரங்களில் ஜெப குறிப்புக்குரிய காரியங்களுக்கு நம்ம சும்மா ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகின்றார்? அவர்களுடைய உயர்வுக்காக என் நன்மைகளை நான் அவங்களுக்காக இழக்க கொடுக்கிறேன். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் பரலோகத்திலே மகிமையான ஒரு பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். மிகுந்த பலன்களை தரக்கூடிய பொக்கிஷம் அதுதான். அவங்களுக்காக உள்ளத்தை உடைத்து நீ திறப்பில் நின்று ஜெபிக்க பழக வேண்டியது அவசியம். தேசத்துல ஒரு மனிதன் கெட்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு மனிதன் நாசத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், தேசம் தேவனை அறிய முடியாது
முடியாத அளவிற்காக இருண்ட வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், நீ உன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஃபாஸ்டிங்ல உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய சாப்பாட்டையும் துறந்து, உங்களுடைய நேரத்தையும் துறந்து, உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் துறந்து, உங்களுக்கு உண்டான எல்லா பங்குகள் யாவற்றையும் விளக்கு கொடுத்து அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. உண்மையா நீ ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த ஜெபத்திலே தான் கர்த்தராகிய தேவன் சந்தோஷப்படுகிறார். ஒன்று, இந்த பாடுகளை கர்த்தர் பரலோகத்திலே பலன்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள் எப்படி செய்யணும் பாருங்க. நம்ம மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய உதவி எப்படி செய்யணும் பாருங்க. தியாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று பாருங்கள். வேத புத்தகத்தில் போட்டுக்கு, நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், அதுவும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். விடாம நீங்க மற்ற மக்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குங்கள். எனக்காகவே 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 என்று வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு விதமான உனக்குண்டான பங்குகளையும் அவங்க கையில கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தில் நீ சந்தோஷப்படுகிறது உண்டானால் பரலோகம் உன் நிமித்தம் களி கூற ஆரம்பிக்கும். பரலோகத்தில் மிகுதியான பலன் எப்போ வரும் பாருங்க. அவர்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அவங்க சாப்பிட்றாங்க, ஆனா எனக்கு சாப்பாடு இல்லை, பசியா இருக்கிறேன் என்றாலும் அவர்களுடைய முகத்திலே பார்க்கக்கூடிய அந்த சிரிப்பு என்னுடைய மனதை பரவசப்படுத்துகிறது உண்டானால், என்னுடைய பசியை கூட நான் மறந்து, என்னுடைய எல்லா விதமான துக்கத்தை கூட மறந்து அவர்கள் சிரிப்பிலே நான் சந்தோஷப்படுகிறது உண்டானால் பரலோகத்தில் என்னுடைய பலன் மிகுதியாய் காணப்படாது. நெகேமியா அப்படித்தான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு உண்டான பங்கெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே, எனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவங்க கையில் கொடுத்துறேன். இதற்காக நான் போய் நின்று மற்ற மக்களுக்கு முன்பதாக தர்க்கம் பண்ணி என் பங்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்கல. அவர்களுடைய சந்தோஷத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அந்த சந்தோஷம் தான் எனக்கு உண்மையாகவே ஒரு பரவசத்தை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்ற மக்களுடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குகிறது என்று பாருங்கள். சில பேருக்கு மற்ற மக்கள் சந்தோஷப்பட்டாலே பிடிக்காது, கடுகடுன்னு ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பான், நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ ஆரம்பிப்பான். ஒருவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நாங்க வந்து அங்க ஒரு ஷாப்பிங்கு போனோமா, போகக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்துட்டோமா, இதை பார்த்த உடனே வயிறு பற்றி எரிய ஆரம்பிச்சு, வயிற்றெரிச்சல் வர ஆரம்பிச்சு. சில பேருடைய மகிழ்ச்சி அநேக விதமான மக்களுக்கு பலவித மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிச்சு. சில பேரை வந்து செய்வரை வரைக்கும் கூட விட்டுரும். அது வேற ஒரு காரியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி அவங்களுடைய மகிழ்ச்சி, என்னுடைய இழப்பினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறது உண்டானால், நான் அதை குறித்து சந்தோஷப்படக்கூடியவனாய் காணப்படுகிறது உண்டானால் பரலோகம் என் நிமித்தம் மகிழ்வடைய ஆரம்பிக்கும். பரலோகத்திலே மிகுதியான சொத்துக்களை நான் சேர்க்கும் ஒரு மனிதனாக விளங்கிவிடுகிறேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்க பரலோகத்துல எவ்வளவு சென்ட் இடம் வாங்கி கொடுப்பீங்கன்னு பாருங்க, எத்தனை வீடு கட்டி வச்சிருப்பீன்னு பாருங்க. உலகத்தில் நிறைய வீடு கட்டிருக்கலாம், சென்ட் வாங்கி போட்டுக்கலாம், எத்தனையோ விதமான காரியத்தை வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் பரலோகத்திலே நீங்கள் போய் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த இடத்திலே உங்களுக்கு உண்டான பொக்கிஷங்களாக என்னென்ன காரியத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க. மற்ற மக்களுடைய சந்தோஷத்திலே நீங்கள் மற்ற மக்களுடைய இழப்புல உங்களுக்கு உண்டான மேன்மைகளை அவங்க கையில கொடுத்துட்டு அதன் மூலமாய் நீங்கள் சந்தோஷத்தை அடைகிறது உண்டானால் பரலோகம் உங்கள் நிமித்தம் களி கூறக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதி உள்ளதாய் காணப்படும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இரண்டாவது காரியம், ஏன் கையினால நான் பாடுபட்டு பலன்களை பெறும்படிக்காக முயற்சிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, மற்றவர்கள் பாடுபட அவர்களுடைய பாடுகளில் நாம் இளைப்பாறுதலை பெறுகிறோம், சந்தோஷப்படுறோம். எனக்காக அவன் ஜெபிச்சா நல்லா இருக்குமே, எனக்காக அவன் வந்து தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எனக்காக ஏதாச்சும் 2 வார்த்தையை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, கர்த்தருடைய நாமத்தினால எனக்காக அவன் அநேக விதமான பிரயாசங்களின் ஊடாக கடந்து. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய ஜனங்கள், சில இடங்களில் ஊழியர்களை கூட மக்களை தவறாய் நடத்த ஆரம்பிச்சிடாங்க. நீங்க எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம சபைக்கு நீங்க வந்து தவறாம வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படும். போர்டை எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணி அற்புதங்கள் வாங்கி கொடுக்கப்படும். உங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணி பில்லி சூனியங்கள் எல்லாம் அகற்றப்படும். இப்படிலாம் நிறைய திருச்சபைகளில் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக மேன்மை உள்ளது அல்ல. நானே பாடுபட்டு பிரயாசப்பட்டு படுறோம்.
நானே கஷ்டப்பட்டு உழைக்கணும், நானே கேட்கணும் கர்த்தருடைய சமூகத்துல இரவு பகல் பாராமல். கர்த்தாவே நீங்க என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து நானே உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன், நானே பாடுபடணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரே, இந்த பாடுகள் தான் பரலோகத்திலே மிகுதியான பலன்களை தரக்கூடியதாக காணப்படவே தவிர மற்றவர்களுடைய அநேக விதமான உழைப்பிலே நீங்களும் நானும் குளிர் காய்கிறது உண்டானால் பரலோகத்திலே பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில வராது. அப்ப நீயே ஜெபம் பண்ண பழகு, நீயே கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க பழகு. ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை மறுக்கிறது உண்டானால் 10 நாள் தொடர்ந்து கேளு. 10 நாள் கர்த்தராகிய தேவனோடு கூட பேச மறுக்கிறது உண்டானால் 1 வருஷம் கேளு. 1 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு கூட பேசாதிருக்கிறது உண்டானால் 10 வருஷம் கேளு. ஏனென்றால் நீங்கள் பாடுபட பாடுபட பரலோகத்திலே பலன்கள் மிகுதியாய் காணப்பட ஆரம்பிக்கும். நானே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் காத்திருக்கணும், நானே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெறணும், நானே அற்புதங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்காக கர்த்தராகிய தேவனுக்கு சமீபமாய் நான் காணப்படக்கூடிய அளவிற்காக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, எங்கள் கைகளினால் நாங்கள் பாடுபட்டு அநேக விதமான நன்மைகளை பெறுகிறோம். பாடுகள் எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் மற்றவங்க உழைக்கணும், நான் உட்கார்ந்து இல்லை, நாம் பாடுபடணும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் உழைக்கணும், நான் கர்த்தருடைய நாமத்தினால் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளிலே கூட முழுமையை காண்பித்து தேவன் எதிர்பார்க்கும் பலன்களை பெறக்கூடிய அளவிற்காக அநேகம் பாடுகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் ஒரு நாள் நான் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவராகிய தேவன் பதில் உத்தரவு தரவில்லை என்று சொன்னால் 1 வாரம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு. 1 வாரம் ஃபாஸ்டிங் இருந்து கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு நன்மை வரவில்லை என்றால் 1 மாதம் இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் பாடுகளை பட 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 அப்பொழுதுதான் பரலோகம் உங்களை மெய்யாகவே மெய்யாகவே அங்கீகரிக்கக்கூடியதா. அதனுடைய சட்டம் அதுதான். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ, எவ்வளவு பாடுபடுறீங்களோ, அப்பொழுது பரலோகத்திலே பலன்கள் மிகுதியுள்ளதாய் காணப்பட ஆரம்பிக்கும். கர்த்தரை சந்திக்க வேற யாருடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வேணும் யோசிச்சு பாருங்க. வேற யாரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம். உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன். எத்தனை பேருக்கு தகப்பன்? எல்லாருக்கும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தகப்பன். இப்போ உங்க அப்பாட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை கேட்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா, எனக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கித்தாங்கன்னு கேட்க போறீங்க. இப்போ நேரடியாக கேட்க முடியல. உடனே நீங்கள் என்னை நோக்கி வர்றீங்க, என்கிட்ட சொல்றீங்க, எங்கள் அப்பாட்ட போய் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும். நான் உடனே உங்களை பார்த்து கேட்குறேன், அவர் யார்? உங்கள் அப்பா தானே, நீங்கள் போய் கேட்கக்கூடாதா? இல்லை, எங்கள் அப்பா தான், என்றாலும் கூட என்னால் கேட்க முடியல. நீங்கள் தயவு செய்து எனக்காக நீங்கள் கேட்டு வாங்கி தர வேண்டியது அவசியம். உடனே நான் போய் உங்களுக்காக அப்பாட்ட போய் கேட்குறேன், உங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன், என்ன கேட்குறேன், அவனுக்கு 2 ஜோடி செருப்பு வேணுமான்னு கேட்குறேன். ஏன்னா நான் என்னுடைய லாபத்தையும் பார்ப்பேன் தானே, உங்களுக்கு மட்டும் நான் போய் நிற்க மாட்டேன், என்னுடைய லாபத்தையும் பார்ப்பேன். 2 ஜோடி செருப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 ரூபா கையில் காசும் அவனுக்கு வேண்டியதாக இருக்குது. உடனே அவர் ஏன் அவன் கேட்க மாட்டானான்னு கேட்குறாரு. இல்லை, அவனுக்கு மனசு சங்கடமாக இருக்குது, என்னை அனுப்பிவிட்டு கேட்க சொல்லியிருக்கிறான். சரின்னு சொல்லி அவன் அப்பாவும் என்ன செய்கிறாரு, 2 ஜோடி காலனி வாங்கும்போது 1 ஜோடி 8ஆம் நம்பரும் 1 ஜோடி 10ஆம் நம்பரும் வாங்க. ஏன்னா எனக்கு 10ஆம் நம்பர் தான் சரியா இருக்கு, அவனுக்கு 8ஆம் நம்பர் போதும். இப்படி நான் அவனிடத்துல கேட்கிறேன், ஏன் 2மே என் பையனுக்கு தானே. உடனே அவனை பார்த்து சொல்லி, இல்லை, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இடத்த லூஸா யூஸ் பண்றதுக்கு அவர் ஆசைப்படுறாரு, வெளியே போகக்கூடிய இடத்துல கரெக்டாக இருக்கக்கூடிய செப்பலை யூஸ் பண்ண ஆசைப்படுறாரு. ஆகவே 8ஆம் நம்பர் 1 10ஆம் நம்பர் 1 தந்துருங்க. இந்த 10,000 ரூபாய் எதுக்கு, அவருடைய கை செலவுக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்டு உங்க கையில் 8ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு 10ஆம் நம்பர் செருப்பையும் 10,000 ரூபாய் நான் சுருட்டிட்டு போயிடுறேன். இது இன்றைக்கு நடக்கக்கூடிய உலகத்திலே நடக்கக்கூடிய ஊழியர்களுடைய காரியம். உங்களுக்குன்னு திறப்பில் நின்றுட்டு அவங்களுடைய நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ ஏன்பா மிகுதியாய் நீ உழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய ஒவ்வொரு விதமான விளைச்சல்களின் முழு பலனை நீ அனுபவிப்ப. அத்தனை காசை வாங்கி இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரன் தனக்கு உண்டான தேவைகளையும் சந்தித்து, தன்னுடைய குடும்பத்துக்குண்டான தேவைகளையும் சந்தித்து, மீதியானதை உன் கையில கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை விட்டுவிட்டு நீயே ஏன் போய் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கக்கூடாது? எனக்கு தெரிந்த நல்ல ஒரு நண்பர் ஒரு முறை என்னை சந்திக்கும்படிக்காய் வந்தார். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றே சொன்னார், கர்த்தருடைய நாமத்தினால நீங்க நல்ல ஒரு ஊழியக்காரர், ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தராக தேவன் கேட்பார் என்பதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேங்க, 5 கோடி ரூபாய் பிரைஸ். இந்த 5 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் 10ல் 1 பங்கு தசம பாகத்தை உங்க கையில கொடுத்துருவேன், 5 லட்சம் ரூபாய் உங்க கையில கொடுத்துருவேன் என்கிறதை பற்றி அவர் பேசினார். நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்காக நான் ஜெபிச்சு 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு எனக்காகவே நான் ஏன் 5 கோடி ரூபாய்க்காக ஜெபிக்க கூடாதுன்னு கேட்டேன். உண்மைதானே? நான் அதாவது அவனுக்காக ஜெபிச்சு அவன்கிட்ட இருந்து அதாவது 10ல் 1 பங்கு வாங்குறதுக்கு நானே டைரக்டா வாங்கிட்டு போயிடுறேன்.
வேதம் சொல்கிறது, அதைத்தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறார். எல்லா காரியங்களுக்கும் உரிய பலன்கள் நீயே நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பாடுபடணும், சில கஷ்டப்படணும். இந்த கஷ்டங்களின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நீங்கள் பரலோகத்திற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரலோகத்திலே ரொம்ப பெரிதாய் பேசப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிச்சு. நீங்க பரலோக ராஜ்யத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திற்காக நீங்க படக்கூடிய சின்ன பாடு, சின்ன ஒரே ஒரு கஷ்டம் தான், வேற ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ராத்திரி அதாவது இரவெல்லாம் நமக்கு ஜெபிக்க முடியாது இருக்கக்கூடிய நேரம், அதிகாலை விழித்திருந்து ஜெபிக்க முடியாத ஒரு நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு நீ எந்திரிச்சு கர்த்தருடைய நாமத்தினால் அதிகாலை வெளியில விழித்திருந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சி பண்ணி 3 மணிக்கு எந்திரிச்சுன்னு வச்சுங்களேன். நீங்க எந்திரிச்சது அது சின்ன ஒரு காரியம் தான். ஆனால் பரலோகம் அவைகளை சந்தோஷமாய் கொண்டாடும். நம்ம செஞ்ச சின்ன வேலை தான், ஆனால் அது பரலோகத்துக்குரிய ஒரு சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் அதனுடைய பலன் மிகுதியான பலனாய் இங்கே காணப்படும். இந்த வசனத்துல என்ன போட்டுருக்கு, இந்த பூமியிலே மனம் திரும்புகின்ற ஒரே ஒரு பாவி நிமித்தம் வசனம் என்ன போட்டுருக்கு, பரலோகமே சந்தோஷப்படுமா. அது அப்ப பூமியிலே காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட, பரலோகத்திற்காக செய்யப்படக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட பெரிய மகிமையை சம்பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்போ பரலோகத்திற்காக நீங்க காரியங்களை செயல்படுத்த பரலோகத்திற்காக பாடுகள் படுகிறது உண்டானால், பரலோகத்தை வாஞ்சிக்கிறது உண்டானால், பரலோகத்துக்காக அநேக விதமான விஷயங்களை நீங்கள் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படக்கூடியதாய் களி கூறக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, மற்றவங்களுடைய அநேக விதமான நன்மைகளை எதிர்பார்த்து நீங்கள் வாழாமல் நீங்களே கர்த்தருடைய சமூகத்துல பாடுபடுங்க, பிரயாசப்படுங்க, நீங்களே உழைங்க, நீங்களே கர்த்தருடைய நாமத்தினால அநேகம் நன்மைகளை பெறும்படிக்காக கர்த்தர் நோக்கி நீங்க இரவும் பகலும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அவன் ஜெபிச்சா தான் கர்த்தர் கேட்பாரா? இல்லை, யார் ஜெபித்தாலும் கர்த்தராகிய தேவன் கேட்பார். நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு என்ன விதமான தடை இருக்கிறது? நானே போய் பேசுறேன். ஆண்டவருடைய வேதம் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறது. பரலோகத்திற்காக ஒரு சின்ன ஒரு நகர்வை நீங்கள் நகர்த்த ஆரம்பித்தாலும் அந்த நகர்வு பரலோகத்திலே பெரிய ஒரு அசைவை உருவாக்க ஆரம்பித்துவிடும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல, எங்கள் கைகளினால் நாங்கள் பாடுபட்டு சம்பாதிக்கிறோம், எங்கள் கைகளினால் நாங்கள் முயற்சி பண்ணுகின்றோம். இந்த பாடுகளைத்தான் கர்த்தருடைய ராஜ்யம் மகிமை உள்ளதாய் அங்கீகரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்துல அதுல 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். மூன்றாவது காரியம், தப்பு பண்ணிட்டு தண்டனை வாங்கிட்டு கர்த்தருடைய நாமத்தினால பாடுபட்டேன்னு சொல்றது இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் செய்த நன்மைக்கு தீமைகள் அவர்கள் பரிசாக தருகிறது உண்டானால் பரலோகத்தில் பலன்கள் மிகுதியாய் காணப்படும். உங்களுக்கு முன்னால காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகளும் இதே விதமான பலன்களை பெறும்படிக்காகத்தான் நன்மை செய்து மக்களால் பாடுபடுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் கூட இதே காரியம்தான் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. இயேசு உலகத்திலே நன்மை செய்யக்கூடியவராகவே சுற்றி திரிய ஆரம்பித்தார். அவரிடத்துல எந்த விதமான குறைவையும் நம்மளால பார்க்க முடியாது, எந்த விதமான அதாவது தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தையும் பார்க்க முடியாது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராகவே இயேசு கிறிஸ்துவுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்காய் வர்றாங்க. பிடிக்கும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து கேட்கின்றார். ஒவ்வொரு முறையும் தேவாலயத்தில் நான் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பெல்லாம் நீங்க என்னை எந்த விதமான ஒரு காரியத்தை செய்யாம இப்பொழுது ஒரு திருடனை பிடிக்கிறதை போல நீங்கள் வந்திருக்கிறது என்ன என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் கேட்கின்றார். கேட்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவரை பிடிக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு ரோம வீரனுடைய காதை ஒரு அங்கு காணப்படக்கூடிய ஒரு சீஷனுடன் வெட்டிட்டார். உடனே இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்டு பரவசப்பட்டு, பரவாயில்லையே, எனக்காக இந்த ஒரு காதனை வெட்டினையப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லல. அவருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு? காது வெட்டப்பட்டவனுக்கு காதை கர்த்தராக தேவன் சுகப்படுத்தி, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை பிடிக்க வந்தவனுக்கும் கர்த்தர் நன்மை செய்து பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவரை ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கும்படிக்காய் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்மை செய்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்கு நன்மை செய்கிறது மூலமாய் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவைகளுக்குரிய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். நீங்க நல்ல காரியத்தை தான் செஞ்சிருப்பீங்க, ஆனால் அவர்கள் அந்த காரியங்களை தீமையாக நினைவிலே கொண்டு உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான மொழிகளை பொய்யாய் சொல்லுகிறது உண்டானால் சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாய் காணப்படும் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சு.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் செய்யப்படக்கூடிய காரியங்கள், நான் நன்மை செஞ்சிருக்கிற நிறைய நேரங்கள் நம்ம வந்து புலம்பி எழக்கூடிய ஒரு காரியம் அதுதான். நான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு மிஞ்சி நிறைய நன்மை அவனுக்கு செஞ்சிருக்கிறேன். என்கிட்ட நன்மை வாங்கின அவன் எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பித்தான். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் சபிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நிறைய பேருடைய மனம் பற்றி ஏறி ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். யோசேப்புக்கு விரோதமாக நிறைய ஜனங்கள் அநேக விதமான குற்றங்கள் யாவற்றையும் செய்து யோசேப்பை மொழி அறியாத, இனம் அறியாத ஒரு ஜாதியினுடைய கரங்களை கூட விற்று போட ஆரம்பிச்சான். இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே யோசேப்பு அழிந்து போய்விட்டான் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்துல திடீரென்று சொல்லி அவங்களுடைய தகப்பனாகிய யாக்கோபு சொல்றாரு, எகிப்து நாட்டுல தானியங்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். நீங்க போய் எகிப்து நாட்டுல போய் பாருங்களேன், தானியங்கள் இருக்கிறது உண்டான. நம்முடைய தேசத்துல பயங்கரமான பஞ்சம், கொடுமையான பஞ்சம். இந்த பஞ்சத்தை சமாளிக்க எகிப்து நாட்டுல தான் தானியம் இருக்கிறதாக எல்லா நாட்டிலே காணப்படக்கூடிய மக்கள் அங்கதான் போய் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையான தானியம்லாம் வாங்குறாங்க. நீங்களும் போய் சாக்குப்பைகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் வாங்குங்க. நேரம் அவங்க போறாங்க. யோசிப்பு இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்ல உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப இவங்களுடைய ட்ரெஸ் கோடுல இல்ல, அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கோட்ல உட்கார்ந்துருக்கிறாரு. ஆகவே இந்த ஜனங்களுக்கு அவரை அடையாளம் தெரியல. ஆனா அவரு இவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆகா, இவன் தானே என்னை வந்து குழிக்குள்ள தூக்கி போட்டுருவேன், இவன் தானே வந்து கொலை செய்யும்படிக்காக சம்மதித்திருந்தவன், இவன் தானே அப்பாவுக்கு முன்னால போய் அநேக விதமான இல்லாத பழிகள் யாவற்றையும் சொன்னவன். நான் ஒண்ணுமே செய்யல, ஒரு தப்புமே செய்யல. கர்த்தருடைய நாமத்தினால் நான் கண்ட சொப்பனத்தை சொன்னேங்க. என்ன ஒரு சொப்பனத்தை சொன்னேன்? என்னுடைய அரிக்கட்டுகள் மட்டும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொன்னேன். அதுக்காக என் மேல அவ்வளவு தூரம் பொறாமைப்பட ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் இரண்டாவது கனவை நான் போய் சொன்னேன். சூரியனும் சந்திரனும் என்னை வந்து வணங்குகிறதுன்னு சொன்னேன். அதுக்காக எல்லா விதமான மக்களும் எனக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மூணாவது வேற வழி இல்லாம எங்க அப்பா என்ன ஒரு காரியத்தை செஞ்சுட்டார், திடீர்னு சொல்லி பல வருடமான அங்கேயே தூக்கி என் மேல போட்டுட்டார். நான் அவர்கிட்ட போய் எந்த விதமான காரியத்தை கேட்கல. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால், பல வர்ணமான அங்கேயே போட்டாலே அந்த தகப்பனுடைய முழு வாரிசு அவன்தான் என்றும், அவனுக்கு எல்லா விதமான சொத்தும் அவனை சார்ந்தது என்று சொல்லியும் பொருள் அர்த்தம். இவர் கேட்கல, அந்த ட்ரெஸ் எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்கல. ஆனா அவங்க அப்பா போட்டதுக்கு இவனை கொலை செய்யும்படிக்காக அந்த ஜனங்கள் மெய்யாகவே தீவிரப்பட ஆரம்பிச்சான். ஒரு தப்புமே யோசிப்பு செய்யல. இப்ப யோசிப்பினுடைய டர்ன். எவ்வளவு நாள் வரைக்கும் அவங்களுடைய டர்ன். அவங்களுடைய கைக்கு கீழாக அடங்கின யோசேப்பு, அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாத யோசேப்பு, அவர்கள் மெய்யாகவே கொலை செய்ய சம்மதிக்கக்கூடிய நேரத்துல பயத்தோடு கூட காணப்பட்ட யோசேப்பு, குழியிலே தூக்கி எறியக்கூடிய நேரத்துல பயந்து நடுங்கக்கூடிய ஒரு யோசேப்பு, அந்நியனுடைய கரங்களிலே விற்று போடக்கூடிய நேரத்துல பயம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்ட யோசேப்பு. இப்போ யோசேப்பு டர்ன். இப்ப யோசேப்பு அதிபதியாக ஆளுமை செய்யக்கூடியவனாக உட்கார்ந்துருக்கிறார். இப்ப இந்த யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லி கண்ணு அப்படி அந்த பக்கம் திருப்பி காமிச்சான்னு வச்சுங்களேன், இருக்கக்கூடிய 11 பேரையும் அடிச்சு தூக்கிடுவாங்க. எந்த காரியம், என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம். எகிப்தினுடைய முழு உரிமையும் அதிகாரம் யோசேப்புடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒன்று. இப்ப யோசேப்பினுடைய முறை, யோசேப்பு என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும். நேரம் அந்த சகோதரர்களை கண்ட யோசேப்பு ரூம்குள்ள போனாரு, கதவு பூட்டி கொண்டார், பயங்கரமாய் ஓட அழ ஆரம்பித்தார். அவர்களை பார்க்கக்கூடிய யோசேப்பு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தேசம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது, இதிலே நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? இந்த தீமையான காரியங்களை நாம் நன்மையிலே வெல்லுகிறது பரலோகத்திலே மிகுந்த பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய வழிமுறைகளிலே ஒன்று. நாம் பாடுபட்டேன், அந்த பாடுகளுக்கு பதிலாக நான் அவனை பாடுபடுத்தக்கூடியவனாய் அல்ல, அவனுக்கு நான் நன்மை செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால் பரலோகம் உங்களை மெய்யாகவே அங்கீகரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயம்தான். நாம் தீமைகளுக்கு பதிலாக நன்மைகளை செய்கிறது உண்டானால் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறது நாம் நினைக்கிறதை போல இந்த உலகத்துல அநேக விதமான மக்களை கொள்ளையடித்து கொண்டு, அநேக விதமான மக்களை கொலை செய்து, அவங்களுடைய பொருளை நாம் திருடிக்கொண்டு, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து முன்னால் ஒன்று பேசி பின்னால் ஒன்று செஞ்சு அவர்களை எந்தெந்த அளவிற்கெல்லாம் கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகிறது உண்டானால் உலகத்தில் ஒரு மேன்மை பெறலாம். ஆனால் பரலோகம் இவைகளுக்கு முற்றிலும் மாறான கருத்துக்கள் அடங்கின ஒன்று. பரலோகத்துல போகணும்னா நீங்க பாடுபடணும், அவர்கள் உயர்த்தப்படும்படி நம்ம பாடுபடணும். இந்த காரியங்களை நம்ம செய்கிறது அப்படி கான்ட்ரோவர்சி தான். அவங்கள பாடுபடுத்தி எல்லா விதமான காரியங்களையும் எடுத்துக் கொடுக்கிறது உலக வழிபாடு. ஆனால் நான் பாடுபட்டு மற்றவர்களை உயர்த்துகிறது பரலோகத்திலே மிகுந்த பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஆவிக்குரிய முறை. இந்த முறைகளின் ஊடாக நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் பரலோகத்திலே மிகுந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருடைய தீமைக்கு நாம் நன்மை செஞ்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய குற்றங்களை நாம் மன்னித்து அவர்களுக்கு நம்மால் ஆன மட்டும் அவைகளை காட்டிலும் மேலான
இந்த நன்மைகளை செய்யும் ஒரு மக்களாய் விளங்கினோம் என்று பாருங்கள். இப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சிருந்தா கூட அதனுடைய பலன் மிகுதியாய் பரலோகத்திலே காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று வாசித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அநேக விதமான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனை ஆராய்ச்சி பார்த்து அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள விட போறாங்க. அவன் பூமியிலேருந்து அப்படி நேராக அவனுடைய ஆவி பறந்து போகணும் பரலோகத்துக்கு. இப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய கடவுள் சொல்றாரு, இவன்கிட்ட என்ன குறைவு இருக்குன்னு கேட்கிறாரு. ஐயோ, இவன் முற்றிலும் பயங்கரமான அயோக்கியன், ரொம்ப மோசமானவன், இவன் பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அருகதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு நன்மை மாத்திரம் செஞ்சிருக்கிறான். என்ன நன்மை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூதன் ஒருவர் சொல்றாரு, இவன் அதாவது சாப்பாடு போடக்கூடிய ஒரு சத்திரம் ஒன்று இருக்கிறது. அதுல ஒரு மனிதன் பசியோடு கூட வரக்கூடிய மனுஷனுக்கு இவன் என்ன செஞ்சான், அந்த சத்திரம் இவனுக்கு ரொம்ப பசியா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அவன் கேட்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை காண்பித்து அங்க சத்திரம் இருக்கு, அங்க போய் சாப்பிடுன்னு சொன்னான். இந்த ஒரு கையின் நிமித்தம், இந்த ஒரு விரல் நிமித்தம் பரலோகத்துக்குள்ளாக அவன் அங்கீகரிக்கப்படுகிறான்னு சொன்னார். இது ஒரு சின்ன ஒரு கதை தான். நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் செய்யும் ஒரு சின்ன ஒரு நல்ல கிரியை மிகுந்த பலன்களை பரலோகத்தில் தரும். ஒரு சின்ன ஒரு காரியம் தான், நீங்கள் கையை தான் காமிச்சிருப்பீங்க, அதற்குரிய பலன் மிகுதியாய் பரலோகத்திலே காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், பரலோகத்திற்குள்ள அதை உரிய அந்த பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் உயர்வுக்காக நம்ம எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோமோ, மேன்மையான காரியங்கள் யாவற்றையும் இழக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறோமோ, நமக்கு அந்த தருணங்கள் வரக்கூடிய நேரத்தில் பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை நாம் மெய்யாகவே நல்வழிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அவைகள் எல்லாம் பரலோகத்திலே மிகுந்த பொக்கிஷங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் படக்கூடிய மற்றும் ஒரு மார்க்கத்தை பற்றி ஆதியாகம புத்தகம் 31வது அதிகாரத்துல 38 முதல் 40 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 38 முதல் 40 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறீங்க. கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. இந்த 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையில் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். கொடுக்கப்பட்ட பொறுப்புக்காக நம்ம படக்கூடிய பாடு. தேவன் நம்மளை நம்பி பல பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருக்கிறார். செய்யக்கூடிய ஊழியங்களை பற்றிதான பொறுப்பு, ஜபங்களை பற்றியதான பொறுப்பு, மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களை பற்றியதான பொறுப்பு, இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய குடும்பங்களை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்களெல்லாம் ரட்சிக்கப்படக்கூடிய காரியங்களை நோக்கி நடத்துகிறது நம்முடைய பொறுப்பு. இப்படி பலவிதமான பொறுப்புகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிட்டு, இந்த பொறுப்பை இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறதுக்கு என்ன செய்கிறான்னு பாருங்களேன். வசனத்தில் என்ன போட்டுருக்கு, அந்த பொறுப்பை கொடுத்த மனிதன் அநியாயமாய் அவனுக்கு முன்பதாக தண்டம் பிடிக்கிறான். அதாவது பகல்ல களவு போன ஒவ்வொரு காரியத்தையும் இவனுடைய மந்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வழிகளை பற்றி பேசுகின்றான். என்றாலும் கூட அந்த பொறுப்பை இழக்க அந்த மனுஷன் சம்மதிக்கல. பரவாயில்ல, எந்த காரியங்களையும் நான் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, அந்த பொறுப்பை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பொறுப்பிலே உறுதியாய் காணப்படக்கூடியவர். பகலில களவு போனது, இரவுல பீருண்டு போன ஆடுகளையும் கூட இவனுடைய மந்திலிருந்து அந்த மனிதன் பொறுப்பு கொடுத்து அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். இந்த பொறுப்பை காப்பாற்றும்படிக்காக அந்த வசனத்தில் என்ன போடுறது, பகலிலே வரக்கூடிய வெயிலிலும் இரவிலே வரக்கூடிய குளிரிலும் நான் மெய்யாகவே கண் விழிப்பிலும் காத்திருந்து பாடுகள் பட்டு அந்த காரியங்களை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். ஒரு காரியத்தை நம்முடைய கரங்களை கர்த்தராகிய தேவன் தருகிறது உண்டானால் அலட்சியமா அவைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும். இது போனா பரவாயில்ல, இன்னொன்னு வாங்கிக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தருகிறது உண்டானால் அவைகளை நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் இழக்க கொடுக்காத அளவிற்காக அவைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் பாடுபடுறோம். பார்த்தீங்களா, இந்த பாடுகள் பரலோகத்திலே மிகுந்த பலன்களை தரக்கூடிய ஒன்றாக விளங்கிவிடும். பரலோகத்தில் பலன்களை சேர்க்கக்கூடிய வழினா என்ன அர்த்தம், என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை பிடுங்குகிறதற்கு அநேக விதமான சூழ்நிலைகள் வரக்கூடிய தன்மைகளை நான் பார்க்கிறேன். எனக்கு உண்டான நன்மைகளை இழக்கக்கூடிய அளவிற்காக நிறைய விஷயங்கள் எனக்கு விரோதமாய் வருகிறது நான் பார்க்கிறேன். என்றாலும் அவைகளோடு நான் போராடி என் கையில கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை இழக்க கொடுக்க விடாத அளவிற்காக அவைகளை நான் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இந்த காரியத்தை நிமித்தம் படக்கூடிய பாடுகள். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு காரியம், ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. யெப்தாவுடைய வாழ்க்கையிலும் அதே விதமான காரியம் கொடுக்கப்படக்கூடியதாக விளங்கிட்டு, ஆனா இவங்கெல்லாம் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க பாருங்க, தங்கள் பொறுப்பை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மக்களாக,
கிதியோன் நல்லா தான் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வந்தார். மீதியான படைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய எல்லா வல்லமையான காரியங்களை செய்து முடித்து இந்த கிதியோனை குறித்து சொப்பனமெல்லாம் பார்க்கிறாங்க. எதிரி படையிலே காணப்படக்கூடிய மக்கள், அந்த இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு வார்கோதுமை அப்பம் ஒன்று உருண்டு வருகிறது நாங்கள் பார்த்தோம்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, அங்க பக்கத்தில் கூடிய ஆள் சொல்றான், இது கிதியோனுடைய பட்டயமே இல்லாமல் வேறு ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்காக கிதியோனை ஆண்டவராக தேவன் தரம் உயர்த்தி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் கடைசியில் கிதியோனுடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு ஏபோத்தை செஞ்சு எல்லா மக்களையும் வழிவிலக பண்ண ஆரம்பிச்சிட்டு. அந்த ஒரு தப்பு சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவராக தேவன் தரக்கூடிய அந்த பொறுப்பை ஒரு சின்ன ஒரு அலட்சிய போக்கு நிமித்தமாக இழந்து போக ஆரம்பிக்கின்றார். இப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்துல யாக்கோபு தன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புக்காக எப்படி போராடுறான்னு பாருங்க. இந்த பொறுப்பை மெய்யாகவே அவனுடைய கையை விட்டு பிடுங்கும்படிக்காக பொறுப்பை கொடுத்து அந்த மனுஷன் சொல்றான், நீ பகல்ல களவாடப்பட்டு போன ஆட்டுக்கெல்லாம் உன் ஆட்டுல இருந்து நான் எடுப்பேன்னு சொல்றேன். உடனே நீங்களாக இருக்கிறது உண்டானால் ஒரு கால் கடிதாசி எழுதி தூக்கி போட்டு போயிடும், ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, எனக்கெல்லாம் வேண்டாம், இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சொல்லிடுவோம். எத்தனை விதமான காரியத்தை நீங்க என்னென்ன விதமான காரியத்தை அது பகல்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாகிலும் ஒரு ஆடு வழி தப்பி போகிறதுனா அதுக்கு நான் எப்படி நான் பொறுப்பேற்க முடியும்? நீங்கள் நான் சொல்லிடுவேன். ஒரு பையன் சரியா படிக்கவில்லைன்னு சொன்னா அதுக்கு நான் எப்படி நான் பொறுப்பெடுக்க முடியும்? நான் எப்படி அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்குறது என் கடமை. அந்த அந்த வேலையை நான் செய்கிறது என்னுடைய கடமை. இதற்கு அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயத்திற்கும் நீங்கள் தான் பழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தான் போராடும். இரண்டாவது காரியம் என்ன விதமான விஷயத்தை சொல்லுகின்றார்? இரவு நேரத்துல ஏதாகிலும் இந்த ஆடுகள் பீருண்டு போனாலும் கூட உடனே அந்த மனுஷன் சொல்றான், உன் ஆட்டில இருந்தா நான் எடுப்பேன்னு சொல்றேன். ஏங்க என்னங்க உங்களுக்கு ஆச்சு? நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, உங்க ஆட்டை பாதுகாக்கக்கூடியது என்னுடைய கடமை. நான் அந்த காரியத்துல கருங்கல்வா நிக்கிறேன். அந்த ஆட்டு கிளையை தாண்டி வெளியே போனால் அதுக்கு நான் என்ன ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? அது தன் இஷ்டப்படியே ஓடக்கூடிய அந்த ஆட்டுக்குரிய காரியங்களை நான் எப்படி அதுக்குரிய எல்லா விதமான இழப்பீடுகளை நான் எப்படி தர முடியும் என்று சொல்லி நீங்களும் நானும் தான் போராடி. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட அந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க, எத்தனை நஷ்ட கணக்குகளை அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தந்து அந்த பொறுப்பை பறிக்கும்படிக்காக முயற்சிக்க ஆரம்பித்தாலும் கூட எந்த விஷயத்திலும் பொறுப்பை இழக்காத யாக்கோபு. அவர் சொல்றாரு, எத்தனை காரியத்தை நீங்க சொல்றீங்க, அந்த இன்னும் வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசினா தெரியும், 10 முறை சம்பளம் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டது. இது எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீ ஒரு நாள் நீ அதாவது இன்னைக்கு நீ இதுக்கு இந்த வேலைக்காக நீ வந்தாய். வேலைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு நிமிஷம் நீ கண் அயர்ந்து விட்டாய். ஆகவே உனக்கு இன்றைக்கு உரிய ஊதியத்துக்குரிய அந்த தொகை கிடையாது. உடனே நீங்களும் நானும் தான் போராடும். எங்க ஒரு நிமிஷம் நான் கண்ணை போடுறது கூட நீ அது ஒரு ரெஸ்ட்னு சொல்லி எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? லேசா தான் நான் கண்ணை மூடி கூட நான் தூங்கல, எமைக்கிறத பார்த்து நீங்க தூக்கம் சொல்லி நீங்க எப்படி நீங்க அசியூம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டு நீங்களும் நானும் சண்டை போட்டு அந்த யாக்கோபுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி வச்சாலும் கூட தன்னுடைய பொறுப்பை யாக்கோபு அல்ல தட்டினானா பாருங்களேன். வேதம் சொல்கிறது, தேவன் தந்த விஷயங்கள்ல அந்த பொறுப்புக்காக பாடுகளை பட்டு அவைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதான் கர்த்தர் சொல்றேன். அதை நீங்க இழந்துடாதீங்க. அது ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை இழந்தால் மீண்டும் அது உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அந்த பொறுப்பை பெறுகிறதற்காக யாக்கோபு அதை இழக்காத அளவிற்காக எத்தனை விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் பாருங்க. 10 முறை சம்பளம் மாற்றி கொடுக்கப்பட ஆரம்பிச்சாலும் ஏற்றுக்கொள்றாரு. பகல்ல காணாமல் போன ஆடுகள் நிமித்தமாக தன்னுடைய மந்தையிலே காணப்படக்கூடிய ஆட்டை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாலும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். ராத்திரி காணாமல் போன ஆட்டுக்குரிய காரியங்களுக்காக இந்த அநேக விதமான இவனுடைய மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடுகளை அந்த மனுஷனை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாலும் சரி ஓகேன்னு சொல்றாரு. ராத்திரியும் பகலும் பாராம பகல்ல காணப்படக்கூடிய வெயில், அதாவது அந்த இஸ்ரவேல் நாடு என்று அழைக்கப்படக்கூடியது பெரிய ஒரு வில்டர்னஸ், வனாந்திர வெளியில மரங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. இப்ப லாஸ்ட்ல கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் போயிருக்கக்கூடிய அதாவது அந்த மஸ்கட் பகுதியும் கூட அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய பகுதி தான். அதுல அந்த வனாந்திர மார்க்கத்தின் ஊடாக என்னை அழைத்து கொண்டு போனாங்க. அவங்களுடைய காரில் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்துல பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டக்கூடிய தூரம் வரைக்கும் ஒரு மரமே கிடையாது. வெறும் அதாவது அந்த முள் செடிகள் மாதிரி அநேக விதமான, அதாவது பைபிளை போட்டுக்கக்கூடிய அதாவது இந்த முள் செடிகளாக காணப்படக்கூடிய கரளை செடிகள், அவ்வளவுதான். வெறும் செடி மாத்திரம் தான் இருக்கு. வெறும் வனாந்தரம், பயங்கரமான உஷ்ணம். அதுல கடையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரம், ஒரு நடமாட்டம், எந்த விஷயமே கிடையாது. வெறும் வனாந்தரமாய் காணப்படக்கூடிய இடம் இது. இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல, அந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வனாந்தர வெளியில
அதாவது அங்க இருக்கக்கூடிய பகுதியை பற்றி உங்களுக்கு நான் 1-2 வார்த்தைகள் சொல்லணும். பகல்ல வெயில் சுட்டரிக்கும், ராத்திரி பனி அவ்வளவு தூரம் பயங்கரமாய் பெய்யக்கூடியது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வெயிலிலே வாட்டி வதைக்கும் அந்த நேரத்துல, பகல்ல வெயிலிலே நான் அந்த எல்லா விதமான பணிகளையும் செய்தேன். ராத்திரி வாட்டி வதைக்கக்கூடிய குளிரிலும் நான் அந்த பணியை செய்தேன். காரணம், என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை இழக்கிறதுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். அவைகளை நான் விடுகிறதுக்கு நான் சம்மதிக்கல. அவைகளை நான் அப்படியே தக்க வைத்துக் கொள்ளும்படிக்காக பகலை பற்றியும் இரவை பற்றியும் நான் கவலைப்படாமல், என்னுடைய சரீரத்தில் எத்தனை விஷயங்களிலே பாடுகள் வந்தாலும் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை இழக்காமல் நான் பாதுகாப்பேன் என்ற அந்த ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பாடுகளை கர்த்தராகிய தேவன் பரலோகத்தினுடைய படிகளாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார், மகிமையாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளின் அடிப்படையில நீங்களே உங்களை குறித்து அசியம் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போய் நீங்களே பார்க்கலாம். பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இத்தனை பாடுகள், இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நம்ம கடந்து போனோம்னா நிச்சயமாய் பரலோகத்திற்குள்ளான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுதியாய் காணப்படக்கூடியதாய் விளங்கும். பரலோகத்தினுடைய ஓட்டத்துக்கு அதுதான் நம்ம நிறைய பிரயாசப்படும். இவ்வளோ தூரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு என்ன காரணம்? எங்கெங்கயோ வெளியூர்ல இருந்து எங்கெங்கோ இருந்து தொலை தூரத்திலிருந்து ஓடி இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு என்ன காரணம்? சும்மா ஒரு டைம் பாசிங்காக கேட்கல. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போகணும், அந்த ஒரே ஒரு எய்ம் தான். இந்த ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்று சொல்ல இவ்வளவு தூரம் வருகிறதை காட்டிலும் இதற்கு உண்டான எல்லா விதமான விஷயத்தை நோக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை பெறும்படிக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டான பரலோகத்துக்குண்டான ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறது உண்டான நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடிச்சுவோடு பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. ஏன்? நாமத்துக்காக அமைந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இணங்க யாராகிலும் ஒரு மனிதருக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு கொடுத்துருப்போம். எனக்கு பசிக்காக நான் வாங்கியிருப்பேன், என் கையில வேற சாப்பாடு இருக்காது, அவ்வளவுதான், என் கையில காசும் இல்லை. இந்த சாப்பாட்டை கொடுத்து நான் சாப்பிட போகின்றேன். இந்த சாப்பாடை ஒரு ஏழை எளிய மனிதனுக்கு நான் கேட்கிறேன். என்னுடைய வயிற்று பசியை துறந்து, என்னுடைய வயிற்று பசியை யோசிக்காம அவனுக்கு நான் ஒரு சின்ன ஒரு நல்ல கிரியை நான் செஞ்சுட்டேன். அந்த சாப்பாட்டை அவன் கையில கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இதற்கு பரலோகத்திலே மிகுந்த பலன்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன். பரிசுத்த பவுல் சொல்கின்றார், இந்த காலத்திலே படக்கூடிய பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு எவ்வளவேனும் ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த மகிமைக்கும் அந்த காரியத்திற்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன ஒரு விஷயம் அவ்வளவு பெரிய மகிமையை நம்முடைய வாழ்க்கையை தரக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்குகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் நகர்வுகளும் என் நகர்வுகளும் உலகத்திற்காக நகர்ந்த காரியங்கள் எல்லாம் போகட்டும். இனி பரலோகத்திற்காக உங்கள் நகர்வுகள் காணப்படுகிறது உண்டானால் மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் தரப்படக்கூடிய ஒன்றாகவே விளங்கிவிடும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சா கூட, தேவராஜ்யத்திற்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் இலக்கு கொடுக்க ஆரம்பித்தால் கூட தேவனுடைய மகிமைக்கும் கனத்திற்கும் நீங்களும் நானும் பங்குள்ளூர் மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் யோசித்து பார்த்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க போகின்றோம். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே.
அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க உரிய சட்டங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. இந்த உலகத்திலே காணப்படும் மகிமைகள் அந்த ராஜ்யத்திற்குரியதல்ல. அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை உலகத்தின் மகிமையினாலே பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே அநேகம் பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், பரலோகத்திற்கு நாங்கள் பாடுகள் பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்திலே மிகுந்த பலன்களை பெற முடியும் என்று நாங்கள் பார்த்தோமே. எங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே கடந்து போனார்கள் என்றே கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இதுவரைக்கும் பரலோகத்துக்கு நாங்கள் செஞ்சது ஒண்ணுமே இல்லப்பா. ஆனால் இனியாகிலும் நாங்கள் முயற்சி பண்ணி அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலன் சொன்னது மாதிரி, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்கிறது மாதிரி பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோம். அவைகளை பிடித்துக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசையாய் தொடர, அதற்காக எதையும் நாங்கள் நஷ்டமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு திராணியை தன்மை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அது எங்களுக்காகவே சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை எங்கள் ஆழத்திலே, உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் எங்கள் வாழ்க்கை நிலைகளை சீராக்கி ஒரு ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.